அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா இந்த ஆளை எங்கேயோ கொண்டு போய் விஜய் நிறுத்த போறாரு தோணுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் நாட்டினுடைய பிரதமர் வந்திருக்காங்க. முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும். யார் இருக்கும்? அவர் விஜய் தான் சொல்றாரு. விஜய்க்கான பிரச்சாரம் தான் போய்கிட்டு இருக்குது. எனவே அதை மறைமுகமாக சொல்றாரு. எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த பெரிய போராட்டம் கீராட்டம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக முதலமைச்சர் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பிரதமர் ஆகல. இந்த கனவு உலகத்துக்கு அவர் வந்துட்டார். மற்ற நபர்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் பிரதமரான நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், வாஜ்பாய் அவர்கள் ஆகட்டும், இல்லாட்டி நரசிம்மராவ் ஆகட்டும், இடையில மற்ற நபர்கள் ஆகட்டும், இல்லாட்டி கடைசியாக மன்மோகன் சிங் ஆகட்டும், இல்லாட்டி மோடி அவர்கள் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருந்தது. அரசியல் வரலாறு மட்டும் கிடையாது, அதில் ரெக்கார்டு அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க நிரூபித்த வரலாறு உண்டு. இப்போ நரேந்திர மோடி அவர்களே அவருடைய மாநிலத்தில் என்ன சாதிச்சு அவர் மேலே வந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எனவே எல்லா பேருக்கும் ஒரு ரெக்கார்டு, அந்த கிராஃப் இருக்குது. ஆனால் இந்த நபர்கள் எடுப்பில் அடுத்த பிரதமர் ஆசைப்படுறது இல்லையா, அது அப்பட்டமாக தெரியுது. அது வெளிப்படையாக சட்டமன்றத்திலேயே ரொம்ப ஓப்பனாகவே ஆதவ அர்ஜுனா பேசும்போது அருவருப்பாக இருக்குது. எனக்கு என்ன ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இருக்கிற காங்கிரஸ் வாயை பூச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க. அது என்ன மாதிரி ஒரு சூடு சோர்ணை இல்லாத ஒரு நிலைன்னு தெரில. ஜென் நிலைக்கு போயிட்டீங்க போல இருக்குது. ஆனால் உங்களை எழுப்புறது கஷ்டம் வச்சுக்கவேன், எப்படியா அண்டி பொழைச்சிருவீங்க. ஆனால் இது அருவருப்பான விஷயம். தமிழகத்திலேருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னு கிடையாது. வந்த 2 மாதத்தில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு சொன்ன வாக்குறுதிகளை செய்யாமல் இருக்கிற எல்லா பொய்யான வாக்குறுதிகளையும் சொல்லிட்டு அடுத்து பிரதமர் ஆவேன் அப்படின்னு பேசுறது இல்லையா, இது அதிக பிரசிங்கத்தனம்லாம் கிடையாது, பேராசை. ஒருத்தரால் இவ்வளோ தூரத்துக்கு கொடூரமாக ஆசைப்பட முடியும்னா அது ஆதவ அர்ஜுனால தான் முடியும். அதனால தான் அவர் எதற்குமே வழி இல்லாமல் தெரிஞ்சுட்டு மாமனார் புண்ணியத்தில் கோடீஸ்வரன் ஆகி இப்போ ஒரு அமைச்சர், விஜய்க்கு தயவில் ஒரு அமைச்சராகி இப்போ அடுத்து பிரதமராக, இவர் பிரதமராக போயிட்டாலும் இவர் முதலமைச்சர் ஆயிடலாம் இல்லையா. ஒருவேளை ஆதவ அர்ஜுனோட அடுத்த கனவு அதுவாக தான் இருக்க முடியும். பிரதமர் வேட்பாளர் போகட்டும், நம்ம இங்கே முதலமைச்சராக பதவி ஏற்றுவோம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். அப்படி எண்ணம் இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன இந்த 5 வருஷத்தில் சாதித்தோம், 10 வருஷத்தில் சாதிச்சோன்னு ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா, ரெக்கார்டு, அது என்னன்னு பார்க்கணும். எனவே ஆதவ அர்ஜுனா பேசினுடைய இந்த விஷயம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். முக்கியமாக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும். அவர் பேசியிருக்கிறது அனாவசியமான பேச்சு. அதோட சேர்த்து அடுத்த ஒன்று பேசுறாரு. இவர் பேசுனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுறது. இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ₹1.40 தான் இங்கே வருது தமிழகத்துக்கு. இது பாருங்க, எல்லா ஸ்டேட்டுமே இந்த குற்றச்சாட்டுகள் முன் வைப்பான்னு வச்சுக்கோங்க, அரசியல் ரீதியாக தனி வைங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறோம் நிதி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்குல இருந்து, அது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது 100 நாள் வேலை திட்டம், ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. இந்த விவசாயிகளுக்கு சோலார் பம்பு போடுறாங்களே, இது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் மானியம் கொடுக்குறோம், வீடு கட்டுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்ரூம் கட்டி கொடுத்தது, இதெல்லாம் மத்திய அரசுடைய தொகுப்பு நிதி. எனவே இந்த ஸ்கீமும் உள்ளே வருது. நீ அதை சேர்த்து வச்சுக்கவேன், சும்மா அது 70 தாண்டிடும். அதில் ஒட்டுமொத்த கட்டமைப்பை ரன் பண்ணணும். அதாவது இந்தியன் டிஃபென்ஸில் ஆரம்பிச்சு, அதாவது இராணுவத்தில் ஆரம்பித்து எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும். எனவே என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ₹40 தான் கொடுக்குறாங்க. அதே அவர் என்ன தர சொல்கிறது, ₹1 கொடுத்தா ₹40 தரான்றாரு. ₹1 கொடுத்தா 40 பைசான்னு சொல்லுங்கள். அதையும் ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் பேசுறது இல்லையா, அந்த போது நிறுத்துங்க. உண்மையிலே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆதவ அர்ஜுனான்ற நபருக்கு நல்லா யார் யாரை கால வார தெரியும், அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனால் அன்னைக்கு தகவல் ஏதாவது சொன்னாலும் அதை கான்ஃபிடண்டாக போய் சொல்ல தெரியும். அதே மாதிரி நிதியமைச்சர் இப்போ தான் மாட்டினார் வில்சன் அவர்கள், மரிய வில்சன் அவர்கள். மரிய வில்சன் என்ன பண்ணுறாரு, சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று சொல்கிறாரு, அதையும் சொல்லிட்டு போகிறார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தலைவருக்கு, அதாவது விஜய்க்கு மரிய வில்சன் என்ன சொன்னாராமா, ஜேபிஆர் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாரோ, எப்படி ஜேபிஆர் அவருடைய மாமனார் ஜேபிஆர் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாரோ அதே மாதிரி வில்சன் நான் விஜய்க்கு இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்கேன். இதில் என்ன ஒரு பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஊரெல்லாம் சொல்லிட்டு தான் தீரான்னு வச்சுக்கிறேன். முதல்ல ஜேபிஆர் யார்? ஜேபிஆர் யாருன்னா 1978-79 தெரியாதவங்களும் சேர்த்தே சொல்கிறேன். 78-79 ஒரு கான்ஸ்டபிள். அவர் ஏதோ வகையில் எம்ஜிஆரை பிடிக்கிறார். எம்ஜிஆர் மறைவடைகிறார். அடுத்த 8 வருஷத்தில் குறைஞ்சது ₹300 கோடி சொத்து இருக்கு. எப்படிங்க? தூய்மையான வழியில் சம்பாதிச்சதா? நீங்கள் இப்போ சொன்னீங்களே, அன்பு நேர்மை இது எல்லாம் எங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துச்சுன்னு. அந்த தூய்மையான வழியிலேயே ஜேபிஆர் சம்பாதிச்சா சொல்லு பார்ப்போம். எந்த கான்ஸ்டபிள் வெறும் 8 வருஷத்தில் ₹300 கோடிக்கு மேலே சொத்து சேர்க்க முடியும்? நான் கேட்குறேன். மொத்த ஜேபிஆர் அறக்கட்டளையில் இன்னைக்கு ஏகப்பட்ட கல்லூரிகள் நடக்குது. கல்வி தந்தையாவே ஆயிட்டார் முதலாவது. எனவே நேர்மைன்றது எதுவுமே கிடையாது அந்த ஆளுக்கு. சரி, வேற என்ன செஞ்சாரு? கொள்கை இருக்கா? எந்த கொள்கையும் கிடையாது அந்த ஆளுக்கு. எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தார், அவரை காக்கா பிடிச்சி இப்படி வாடுறது தெரிஞ்சு அவருக்கு.
அவர் சுற்றிக்கிட்டே வந்தார். அவர் எல்லாம் தள்ளி விட்டால் கூட அவர் பதவி நிற்பார். அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு காக்கா பிடிச்சார். அதனால் அவருக்கு சொத்து கிடச்சது. சொத்து கிடச்ச வகையில் ஏகப்பட்ட விஷயம் வச்சுக்கோங்க. அதில் சம்பாதிச்சார். எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் ஜானியோட நின்று ஏதாவது ஒரு அரசியலுக்குள்ள நிற்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணார். இல்லை, இது சரிப்பட்டுறாதுன்னு சொல்லி விலகிட்டார். விலகி வந்த எல்லா ஆட்சியாளருக்கும் சலாம் போட்டிருக்காரு. இல்லை, மாவீரன் பட்டம் வேற. முன்னாடி இருந்தது எம்ஜிஆர் காலத்தை. அப்போ என்னங்க பண்ணியிருந்தாரு? ரவுடித்தனம் பண்ணியிருந்தாரு. அது ஊருக்கே தெரியுமே. அவர் ரவுடியாக தான் தெரிஞ்சார். அவர் ரவுடின்னு சொல்லிக்கல, அவர் பெருமையாக பட்டார். இது அவர் கல்லூரியில் படித்த எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்களே, அந்த ஆள் ரவுடியாக தான் தெரிஞ்சாருன்னு. அது அவரே பெருமையாக சொல்லி தெரிஞ்சுக்கடா. அவர் என்ன யோக்கியமாக வாழ்ந்தார்னு நீ என்ன நான் ஒரு ஜேபியாக சொல்லித்தீர. ஆனால் எல்லாரும் அப்பாவை சொல்லி பார்த்துருக்கேன். இந்த மரிய வில்சனு, இந்த ஆதவர்ஷன், இவங்க மாமனாரை ரோல் மாடலை சொல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா 2 பேருக்கு சொத்து அது வழியாக வந்துச்சு. உழைக்காம சொத்து வந்துச்சு இல்லையா? அப்போ அதை வச்சு சொல்லிக்குவோம். அந்த 2 மாமனாரும் கேவலம். சரி, ரவுடித்தனம் பண்ணியிருந்தாரு, சொத்தை ஆட்டையை போட்டார், குறுக்கு வழியில் சம்பாதிச்சாரு, அதோட விட்டார. அதுக்கப்புறம் மாவீரன் இருக்க வேண்டியதானே? அதிமுகவோட கொள்கையோட நிற்கலாம். இல்லை, அவர் வேலைக்கு அறுவலை பார்க்க போயிட்டார். சொத்து வச்சிருச்சு, சொத்து வந்துருச்சு, கேட்க யாரும் கிடையாது. அது ஏறக்குறைய அது எம்ஜிஆரோட பணம்னு பின்னாடி சொல்லப்பட்டது. அது எல்லாம் அப்படியே அம்பிக்கிட்டு போயிட்டாங்க. அதை வச்சு காலேஜை கட்டி செட்டிலாக பார்த்தாப்புல அந்த நேரத்தில் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கருக்கு மேலே தமிழ் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தார். அதோட மதிப்பு ஒரு 300 கோடி. அப்போ என்ன பேராசை பிடிச்சவனா இருப்பார். அதை பின்னாடி இப்போ தான் வாங்கணும். ஆட்டு ஜேபிஆர் இன்ஸ்டியூட் இருந்து தமிழ் அரசு மீட்டது. எம்ஜிஆருக்கு அவ்வளோ விசுவாசமாக கருணாநிதியும் திமுகவும் எதிர்த்திருந்தார்னா, கருணாநிதி வந்ததுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போயிடணும். பெருசாலாம் கிடையாது. ஏன் போகல? எல்லாத்தையும் சலாம் போட்டு இந்த சொத்தை காப்பாற்றிட்டாங்க. அப்போ மாவீரனும் கிடையாது. இந்த ஆள் என்னன்னு யோக்கியம்னு அரசியலை இவர் முன்மாதிரியாக வைக்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க? நானே மாமனார் மாதிரி உங்களோட ஒட்டி காக்கா பிடிச்சி சம்பாதிப்பேன், நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கவேன் நானும் ஒரு தொழில் தந்தியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன முன்மாதிரி இது? ஊரில் ஜேபிஆர் யார் ஃபஸ்ட்டு? இவ்வளோ ஜேபிஆர் பெரிய என்ன வள்ளல் தூய்மையாக வாழ்ந்தவர், நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்தவமா பேசுறீங்க? யார் ஜேபிஆர்? என்ன ஆகி போச்சு அந்த நான்சென்ஸா? அந்த ஜென்சியில் இன்ஸ்டாகிராம் எதையாவது பேசுகிறான், அதுக்கு ஒரு பின்னாடி மியூசிக் போட்டு பரப்பி விடுறானு. யாரா அது ஜேபிஆர் பேசுகிறா? ஃபஸ்ட்டு அதே கல்லூரியில் படித்த நபர்கள் அவர் இருந்த காலகட்டத்திலேயே வெளியே ரவுடித்தனம் காட்ட முடியாமல் உள்ள ரவுடித்தனம் காட்டினார். இருக்கிற மாணவ மத்தியில் பெரிய ரவுடிலாம் தேவை, அவரே ஒரு பெரிய ரவுடி, அவரே சொல்லிக்கிறார். இதுதான் அவர். வேற எதுவும் யோக்கியமான வரலாறு அவர் கிடையவே கிடையாது. இதை எடுத்து கொண்டாடிக்கிறீங்க. இவர் சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதே தான் ஆதவுக்கும். என்னுடைய மாமனார் தான் எனக்கு குரு. யாரு? லாட்ரி மார்ட்டினா 2 பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க பாருங்க. அதோட சேர்த்து அவர் என்ன சொல்றாரு? யாரு இந்த இவர்? யாரு? நிதியமைச்சர் அன்னைக்கு பேசணும்னு சொன்னா கூடுதல் 15,000 கோடி வருமானம் வந்திருக்குங்க. அது காரணம் எல்லா அமைச்சரோட ஒத்துழைப்பு. உழைச்சிருக்கோம். வந்து அவ்வளோ உழைச்சாங்க இல்லையே, இவர் ரீல்ஸ் தானே போட்டுருந்தாங்க. என்ன உழைச்சாங்க இவங்க? எடுத்து பார்த்தா இவன் வந்து 3 மாசத்துல அவங்க 15,000 கோடி, எனக்கு தெரிஞ்சது ஒரு 18,000 கோடி சம்திங் வச்சுக்கோங்க. ஆனால் அதிமுக திமுக இவங்க வந்த காலத்துல வந்த 3 மாசத்துல போன ரெக்கார்டில் 24,000 கோடி 27,000 கோடி. சும்மா எதையா கதை அளவக்கூடாது. அப்போ வருமானம் கூட்டுறதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், எந்த ஒரு அரசாங்கம் வந்தும் சரியான வழிமுறைகளை வருமானத்தை கூட்ட முயற்சி பண்ணான்னு வச்சுக்கோங்க, மேற்கொண்டு நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ வருமானம் கூட்டுறதுக்கு ஏதாவது வழிவகை பார்க்கணும். அந்த வழிவகைகள் எங்கே போய் தேடக்கூடாதுன்னா, இந்த பத்திர ஆஃபீஸ் இல்லையா, அதில் ஒரு 5% வரியை கூட்டி விடு. நம்ம ஊரில் தான் வேலை. அந்த லிக்கர் இருக்குல்ல, இது சாரா விற்கிறாங்களே, அதில் ஒரு 5% கூட்டி விடு. இது ஒரு பொழப்பாகவே தெரியுது. ஏன்னா அது நேரடியாக ஈஸியாக ஒரு வருமானம் வந்துடும். நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா எந்த மாற்றமும் கிடையாது. கேளுங்க, அது என்ன கூத்துன்னு. வர அடுத்த 1 வாரம் 10 நாளுக்குள்ள எதை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க மாற்று பொருளாதார கொள்கையை கேளுங்க. பீர் விலை குறைஞ்சது 10லேருந்து 20 ரூபா ஏறும். அதற்கடுத்து உள்நாட்டு மதுபானங்கள், பீர் அல்லாத உள்நாட்டு மதுபானங்கள், விஸ்கி ரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 50 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் ஏறும். அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்களே, அது இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா விதமான மது பாட்டிலுமே பாட்டிலுக்கு 250 ரூபாந்து 400 ரூபா கூட்டுறதுக்கு திட்டம். இதன் வழியாக அரசுக்கு சும்மா 3,200 கோடி ரூபாயை வருமானத்தை கூட்ட இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கு. எவ்வளோ கேவலம், எவ்வளோ கேவலம். இதுக்கு பேர் புத்திசாலித்தனமான திட்டமிடலா? நான் கேட்குறேன், மக்களை கேட்குறேன், இதுக்கு பேர் புத்திசாலித்தனமான திட்டமிடலா? இப்படி சொல்லிட்டு போங்களேன். மக்களே, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக குடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். சொல்கிற புரியுதா? எல்லாம் ஒன்று தான். நீ எவ்வளோ தூரத்துக்கு நல்லா குடிக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய வாக்குறுதிகள் உனக்கு.
நீ குடிக்கிறத கம்மி பண்ணி வச்சுக்க, எனக்கு வருமானம் இல்லை, அதனால் நிறைவேற்ற முடியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட போதுமான வருமானம் இல்லை, அதனால் உடனடியாக நிறைவேற்ற முடியல. விஜய் கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நாங்கள் நிறைவேற்றுவோம், ஏன்னா வருமானத்தை கூட்டிட்டு, வருமானத்தை கூட்டுறதுக்கு பாட்டிலுக்கு 100 வளர்ந்து 400 வரைக்கும் அதிகப்படுத்த போகிறோம். முடிஞ்சு போச்சா? அப்போ குடிக்கிறவனுக்கு நல்லா குடிக்க வச்சு நான் வருமானத்தை கூட்ட போகிறேன். ஏற்கனவே இதனுடைய டார்கெட்டுகள், அதாவது இந்த வருஷத்துக்கான டார்கெட் 52,000 கோடி டாஸ்மாக்கு. இதில் இது எக்ஸ்ட்ரா ஒரு 3,700 கோடி, 55,000 கோடி. அரசாங்கத்தை நீ மதுவை ஊற்றி விட்டு அதன் மூலம் தான் வருமானம் பார்க்க முடியும்னு நினச்சிட்டேன்னா நீ என்ன மாற்று? இன்னொன்று சொல்லவா, நீங்கள் மதுபான பாட்டிலுக்கு நீங்கள் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் கூட்டுறீன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவானா கூட விலை போட்டு அதை வாங்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவானா, இந்த அன்றாட காய்ச்சிருக்கால பாவம், அவன் என்ன பண்ணுவானா மட்டமான சரக்கு வாங்குவான். அப்போ இது வரைக்கும் ஒரு அடுத்த 10 வருஷத்தில் இல்லை 15 வருஷத்தில் இறந்து போகக்கூடியவன் இதை குடித்தா அடுத்த 7 வருஷத்தில் காலியாகிடும். ரைட் தானே? அப்போ நீ எவ்வளோ தூரத்துக்கு நீ உயிரை கொடுக்குறியோ நான் மாநிலத்துக்கு, அவ்வளோ தூரத்துக்கு நான் மக்கள் எல்லாத்துக்கும் தங்க மோதிரம், இது 1 கிராம், அதாவது 1 கிராம் தங்க மோதிரம் அவங்க கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு 4,000 ரூபாய்க்கு குடிச்சு அவனுக்கு இன்கம் கொடுத்துருக்கணும். நீ 4,000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இன்கம் கொடுத்தேன்னா உனக்கு தங்க மோதிரம். அப்படி சிம்பிளாக முடிச்சுட்டு வேலை முடிஞ்சது. எதுக்கு இது போய் இது பட்ஜெட்டு மண்ணாங்கட்டிலாம்? விவசாயிகள் எல்லா பேருக்கு 7,000 6,000 தரேன், 6,000 தரேன், எல்லாம் குடிக்கிறியா? குடிச்சிட்டு எனக்கு தான் வருமானம் கொடு, வருமானம் கொடுத்தேன்னா அதுலேருந்து உனக்கு 6,000 தரேன். அப்படி சிம்பிளாக முடிச்சிருக்கேன். எல்லாரும் எவ்வளோ பேர் குடிக்க போறியோ அவ்வளோ பேர் அங்கேருந்து காசு வாங்கிக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை. கேவலமா இல்லை? இது வருமானத்தை கூட்ட முறைன்றீங்க. வருமானத்தை கூட்டுறதுக்கு இங்கே 1008 வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் கனிம வள கொள்ளை பெரிய லெவலில் நடக்குது. அது மணல் திருட்டுலேருந்து எல்லாமே. இதை முறைப்படுத்தினாலே ஒரு பெரிய வருமானம் இருக்குது. அதில் ஏதாவது வருமானத்தை முறைப்படுத்துறதுக்கு எங்கேயா வேலை நடக்குதுன்னா கிடையாது. இதுலேருந்து ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நல்லா பேச முடியும். ஆனால் எதையுமே செய்யாமல் தொழில் வளர்ச்சியை நோக்கி போகாமல் தொழில் வளர்ச்சியின் மூலமாக வருமானத்தை கூட்ட யோசிக்காமல் இது எதையுமே செய்யாமல் எப்படி உங்களால் நேராக சரக்கு பாட்டிலுக்கு போக முடியுது? அப்போ உங்கள்கிட்ட எந்த விஷயமும் கிடையாது. எல்லா பேருக்கும் 1 கிராம் தங்கம் போகிற கொடுக்குறோம், வருமானம் இல்லை, கஜான காலியாக இருக்குது. ஓகே, பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா வரைக்கும் ஏற்றி விடு. கேவலம். இது லட்சத்தில் இது பேர் மாற்று. அது பொருளாதாரத்தை அதுவும் வருமானத்தை கூட்ட முயற்சி பண்ணுறாங்க நிதியமைச்சர். எங்கே வழி சொல்லுவோம். இந்த டாஸ்மாக் கடையை நம்பி தான் இந்த அரசாங்கம் அடுத்து இயங்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. அதற்கடுத்த தீர்மானங்கள் என்ன தீர்மானம்? FCRA வெளிநாடுகள்லேருந்து நிதி வாங்கக்கூடிய இங்கே அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் மத்திய அரசு சில திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. அதில் FCRA ஒன்று. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை எதிர்க்கிறது 99.9% கிறிஸ்தவ அமைப்புகள் தான். அது ஏன் என்னன்றதை புள்ளி ஒருத்தர் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். புள்ளி ஒருத்தர் அடுத்த வீடியோவில் வச்சு செய்கிறேன் பாருங்க. அதில் ஏன் விஜய், ஆதவ் அர்ஜுனா, இந்த வில்சனு, அதுக்கப்புறம் இந்த சபாநாயகர் இவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சேர்த்து பதில் சொல்கிறேன். எனவே இந்த எதிர்ப்பு இருக்குல்ல, இதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி நீட்டு வேணாம், தீர்மானம் தானே போட்டு அனுப்பு. உலகத்திலே மிகச்சிறந்த புத்திசாலி JPR, உலகத்திலே மிக மக்களுக்காக வாழ்ந்த மனிதர் யார்? லாட்ரி மார்ட்டின். இவங்களுக்கெல்லாம் பாரத ரத்னா விருதை கொடுக்கணும். தீர்மானம் போட்டுக்கோங்க. உங்கள் தீர்மானம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காருங்க. அந்த தீர்மானத்தை எந்த பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், இது சம்பந்தமான சில தவறான தகவல்கள் சொல்கிறாங்க. அதை எதிர்த்து தீர்மானங்கள் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை எதிர்த்து அதிமுக, பாமக மற்றவங்களாம் பேசும்போது ஒரு சரியான விஷயத்த சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, பாமக போன்ற கட்சிகள் சொல்லும்போது தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருது அப்படின்னா, இது எதிர்க்கிறதா ஆதரிக்கிறான்றதை தாண்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசணும். 545 பேர் 1971 நின்றுச்சு. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை எம்பியோட எண்ணிக்கை கூட்டணும். ஏன்னா ஒரு எம்பிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருக்கலாம், 4 லட்சம் பேர் இருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ 18 லட்சம் பேர் 16 லட்சம் பேர் இருக்காங்க. நெருங்கி 15 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் ஒரு எம்பிக்கு கீழே வராங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, 15 லட்சம் பேரை எப்படி ஒரு எம்பினால ஒவ்வொரு வருஷமும் குறைகளை தீர்த்து அவங்களுக்கான விஷயங்களை பேசி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியும்? பார்லிமெண்ட்ல அந்தந்த தொகுதிகள் வளர்ச்சி சம்பந்தமாக என்ன தெளிவாக பேசிட முடியும்? எனவே இதை சட்டப்படியே ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதையும் நம்ம விரிவாக்கணும். இது சட்டம். ஆனால் 1971 அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், அதை நிறுத்திடுறோம். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்தணும். நம்ம கட்டுப்படுத்தணும்னா இந்த சட்டம் இருந்துச்சுன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு மீண்டும் எம்பிக்களோட எண்ணிக்கை கூடும். எனவே அது நிறுத்துன்றதுக்காண்டி இதை நிறுத்தி வச்சிட்டாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துக்கிட்டாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு வந்துட்டோம்.
இப்போ அதே எம்பியை நம்ம கொண்டு போகிறது தப்பு. ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு வெறும் 4லேருந்து 5 லட்சம் பேர். ஆனால் இன்னைக்கு ஒரு எம்பிக்கு கீழே 15 லட்சம் பேர் சால்டாக வராங்க. அப்போ 15 லட்சம் பேரை 3 எம்பி பார்க்க வேண்டிய இடத்துல 4 எம்பி பார்க்க வேண்டியது ஒருத்தர் பார்த்துருக்காரு. இது நல்லது இல்லை. இதனால் எந்த ஆரோக்கியமும் கிடையாது. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்பியோட எண்ணிக்கை கூட்டணுமானா கூட்டணும். ஃபஸ்ட்டு கூட்டணுமா இல்லையான்றதுக்கு கூட்டணும். கூட்டலைன்னா வேஸ்ட்டு. நாளைக்கு ஒருவேளை இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை குறையுதுன்னா குறைக்கணும். இது வந்து மக்கள் தொகை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று. அந்த இடத்துல முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா கூட்டணுன்றது தெரியுது, வெரி குட். என்ன கவலை வருது அப்படின்னா இதில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இல்லையா, இதெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. அப்போ இவங்களுக்கு எம்பியோட எண்ணிக்கை குறையும் இல்லையா? அவன் மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே எம்பிகளை கூட்டுறது குறைக்கின்றது அந்த கணக்கு இருந்துச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது இந்த மாநிலங்கள் தான். அது சரி கிடையாது. இதை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். அது சரி கிடையாது. எனக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அதன்படி பார்த்தா நம்மளுடைய ஒட்டுமொத்தமான பிரதிநிதித்துவன்றது 7.1. அதாவது பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவன்றது 7.1. அவ்வளோ மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்க. சரியா? இப்போ டீலிமிட்டேஷனில் அது பாதிக்கப்படக்கூடாது. இந்த கேள்வி நியாயமானது. ஆனால் கூட்டவே கூடாதுன்றது முட்டாள்தனமான பேச்சு. ஆனால் வெக்கமே இல்லாமல் கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காருக்காரு இந்த ஆதவர்ஜனம் எல்லாருமே. என்னன்னு புரியுதா? ஒரு நாடை நடத்துறது என்னன்னு தெரியுது. அதுன்னு சொல்லலை. ஆதவர்ஜனான்ற போன நபர்களுக்கு எல்லாமே தெரியுதா தான் நினச்சிக்கிறது. எதுவுமே தெரியாத என்ன சொல்ல ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் படிப்பாங்களா டீ கடையில், அவங்களுக்கு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக அப்படியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததே கிடையாது. மாமனார் காசில் வாழ்ந்து ஊர் சுற்றி இருந்த ஆளுக்கு என்ன தெரியும்? ஏன்னா நாட்டை பற்றியும் நாட்டின் சட்ட அமைப்புகளை பற்றியும் அரசாங்க அமைப்புகளை பற்றியும் அதனுடைய கட்டமைப்புகளை பற்றியும் அதனுடைய செயல்பாட்டு திறன் பற்றியும் எந்த தெளிவும் இல்லாதவன் கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் எதிர்ப்பான். டீலிமிட்டேஷன் தேவை, ஆனால் அது சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுல அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் அதிமுக எழுப்புது. அதான் இன்னொரு பக்கத்து திமுக எழுப்புறாங்க. இன்றைக்கி ஆதரிச்சாங்களா எதிர்த்துச்சான்னு தெரில. ஆனால் இந்த கட்சிகள் போன முறை அது எதிர்த்துருச்ச திமுக இந்த முறை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நான் கண்காணிக்க விருப்பம்ன்றாங்க. இந்த மாற்றம் நியாயமானது. இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா சரி. சும்மா கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் எதிர்ப்போம்னா ஆதவர்ஜனா போன்ற நபர்களுக்கு எதிர்ப்பதன் மூலமாக அவர் முதலமைச்சராகலாம், விஜய் பிரதமராக்கி விட்டு அப்படின்ற கனவு இருக்கலாம். ஆனால் விஜயை கொண்டு ஏதோ ஒரு இடத்துல கூட மாட்டி விட போறான்றதான் உண்மை. ஆக பதிவோட இறுதியாக இதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள். இதில் எதுவும் பெருசாக ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்த மாதிரி தெரில. எல்லாமே சும்மா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே ஆரோக்கியமாக போன மாதிரி தெரில. சுத்தமாக ஆரோக்கியமாக போன மாதிரி தெரில. ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் போய் உட்காடுறீங்க. ஏறக்குறைய 6 கோடி மக்கள், அந்த மக்களுக்கான சட்டத்திட்டங்களை இயற்றணும், அந்த மக்களோட குறைகள் சம்மந்தப்பட்டதில் பேசி அதில் ஒரு தீர்வு காணும் அப்படின்னு இல்லாமல் வெட்டியாக உட்காந்துட்டு அதில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விஜய்க்கு புகழ்பாடு. இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லேடியெல்லாம் அனுப்பியிருக்கானுங்க. அப்போ அந்த கனிமொழி நினைக்கிறேன் அது பாடுது. அது வேட்டைக்காரன் அவர் ஒரு படமாக சொல்லி அவர் புகழ்ந்து பாடுறது ஒரு கவிதை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில உட்காந்து எதையா பேசியிருப்பேன் வச்சுக்கோங்க மேடையில். அது இப்போ உட்காந்து புதிய தலைமுறையில் வந்திருக்கீங்க. அந்த தலைமுறையில் உட்காந்துட்டு இது ஒரு கவிதைன்னு அவர் பாடி குளிர் வச்சுக்கிட்டீங்க. அவர் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் நிப்பாட்டுங்க. அருவருப்பாக இருக்குது. அது கடைசியாக போகும்போது மன்மத நன்றியா, அது மனமார்ந்த நன்றி.